ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். கூவத்தூர்ல எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்கிட்டு அடுத்த நாள் இவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க, பெங்களூர் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ சில நாள்ல இங்க இருக்க அதிமுக அமைச்சர்கள் செங்கோட்டையன் உட்பட சில அமைச்சர்கள்லாம் போயிட்டு அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு நீங்க இங்கேயே இருக்க வேணாமா, தமிழ்நாடு ஜெயிலுக்கு நீங்க உங்களை டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம். பரப்பன அக்ரஹாரம் பெங்களூர் ஜெயில இருந்து இங்க பெங்களூர் ஜெயில இருந்து தமிழ்நாட்டு ஜெயிலுக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இங்கேருந்து அரசாங்கத்தில் எழுதி கொடுத்தாங்கன்னா உங்களை இங்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்செயலாக வந்து நான் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாட்டு ஜெயிலுக்கு வந்திருந்தா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசியிருப்பேனானே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதாவது நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பேனா அப்படின்றத அவங்க மறைமுகமா அவங்க சொல்றாங்க. அன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசியிருப்பேனானே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி அவ்வளவு மோசமானவரா? அப்படி என்ன இன்டென்ஷன் அவருக்கு? இல்ல அதுதான் அவங்க கேக்குறாங்க. இவ்வளவு மோசமானவர் எடப்பாடி அப்படின்ற அந்த அவங்களோட பேச்சு வந்து அது மொத்தமா நீங்க சம்மரைஸ் பண்ணீங்கன்னா எடப்பாடி எவ்வளவு மோசமானவர் அப்படின்றதான் சசிகலாவுடைய முழுமையான பேச்சு. ஏற்கனவே கொடநாட்டுல 6 கொலை அப்படின்ற ஒரு ட்ராக் ரெக்கார்டு வந்து இருக்குது. விசாரணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சத்தியமங்கல காடுகளுக்குள் தலைமறைவாக இருந்த ட்ராக் ரெக்கார்டும் தலைவனுக்கு இருக்கு. அதாவது இந்த பின்புலத்தெல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு வந்து இன்னும் அதிகமான அதுக்கு வெயிட் வந்து கூடும். அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,